சென்னை கொளத்தூரில் நீச்சல் குளத்தில் மூழ்கி 10 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளான். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கொளத்தூர் அடுத்த விநாயகபுரம் பகுதியை சேர்ந்தவர் ரத்னகுமார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை பூர்வீகமாக கொண்டவர். தற்பொழுது சென்னையில் குடும்பத்துடன் தங்கி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி கீர்த்தி சபரீஸ்கர் என்ற 10 வயது ஆண் குழந்தை உள்ளது. சிறப்பு குழந்தையாக ஸ்பெஷல் சைல்டு ஆக வளர்ந்து வரும் இவருக்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நீச்சல் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இதற்காக சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நீச்சல் குள பயிற்சி மையத்தில் இந்த சிறுவனுக்கு வாரத்தில் 2 நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் வழக்கம் போல் சிறுவனின் தந்தையும் தாயும் சிறுவனை அழைத்து கொண்டு நீச்சல் பயிற்சி மையத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு நீச்சல் பயிற்சி மையத்தில் பயிற்சிக்காக சிறுவனை அங்குள்ள நீச்சல் குளத்தில் பயிற்சியாளர் நீச்சல் பயிற்சி அளித்து வந்ததாக தெரிய வருகிறது. இதற்கிடையே சிறுவனின் தந்தை நீச்சல் பயிற்சி மையத்தின் அருகில் அலுவலக நிமித்தமாக காரில் அமர்ந்து கொண்டு அலுவல் பணிகளை தனது லேப்டாப்பில் செய்து கொண்டு இருந்துள்ளார். தாய் ராணி சிறுவனின் அருகில் இருந்து நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் தனது பிள்ளையை கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீச்சல் பயிற்சி மையத்தின் பயிற்சியாளர் சிறுவனுக்கு நீச்சல் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் சிறுவன் நீரில் தத்தளித்துக் கொண்டு மூழ்கியபடி இருந்ததை கண்ட தாய் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக பயிற்சியாளரிடம் சிறுவனின் தாயார் மகன் நீரில் மூழ்குகிறான் என்று என்னவென்று பார்க்கும்படி கூறியுள்ளார். அதற்கு அந்த நீச்சல் பயிற்சி மையத்தின் பயிற்சியாளர், அப்படி இருந்தால் தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் என்றும் நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள், அவன் தானாக நீச்சல் பழகி மேலே வருவான் என கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் சிறுவன் கீர்த்தி சபரீசன் நீச்சல் குளத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் மிதந்தபடி இருந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுவனின் தாயார் ராணி அலறி அடித்தபடி ஓடி வந்து காரில் அலுவலக பணிகளை மேற்கொண்டிருந்த தனது கணவரிடம் நடந்த விவரங்களை கூறியுள்ளார். இதனை அடுத்து சிறுவனின் தந்தையும் தாயும் உடனடியாக அவனை நீச்சல் குளத்தில் இருந்து மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அந்த சிறுவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுவனின் தாய் மற்றும் தந்தை அலறியபடி சம்பந்தப்பட்ட நீச்சல் பயிற்சி மையத்திற்கு வந்துள்ளனர். நடந்த விவரம் குறித்து அங்கிருந்து நீச்சல் பயிற்சி மையத்தின் மேலாளர் மற்றும் பயிற்சியாளரிடம் நீச்சல் கற்றுத் தருவதாக கூறி எனது மகனை சாகடித்து விட்டீர்களே என கூறி கதறி அழுததாக தெரிகிறது. சம்பவம் அறிந்த கொளத்தூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.